வணக்கம். இன்னைக்கு நம்ம வயலூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற கோவிலை பற்றி தான் பார்க்க போறோம். வயலூர்னாலே எல்லாரும் முருகன் கோவில் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. முருகனும் இருக்காருங்க. மூலவர் பாத்தீங்கன்னா ஆதிநாதர் அப்படின்னு சொல்லப்படுறார். அம்பாள் ஆதிநாயகி. அதாவது சோழ மன்னர் ஒருவர் வேட்டைக்காக போன இடத்துல தாகம் எடுக்க அதை தணிக்கிறதுக்காக அங்க ஒரே ஒரு கரும்பு விளைஞ்சிருக்கிறத பார்த்து அந்த கரும்பை எடுத்து ரெண்டா முறிச்சு தன்னோட தாகத்தை தணிக்க நினைக்கிற நேரத்துல அந்த கரும்பு 3 கிளையா உடைஞ்சு இருக்கிறத பாக்குறாரு. அதோட இல்லாம அதுல ரத்தம் போல ஒரு அடையாளமும் இருந்திருக்கு. அதனால அந்த கரும்பை எடுத்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது சுயம்புவா இறைவன் இருக்கிறத பார்த்திருக்கிறார். இறைவன் ஈசன் சிவபெருமான் இருக்கிறத பார்த்திருக்கிறார். அந்த இடத்துல அவருக்கு அந்த சோழ மன்னன் கோவில் கட்டியிருக்காரு. பிற்காலத்துல அவர் வழி வந்தவங்க அதை விரிவுபடுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இங்க இறைவன் ஆதிநாதர், இறைவி ஆதிநாயகி. இது போக இங்க இருக்கிற விநாயகர் இந்த மாய வாழ்க்கையில இருந்து நமக்கு இந்த பொய்யான மாய வாழ்க்கையில இருந்து நம்மளை மெய்ஞானத்தை நமக்கு அளிக்கிறவரா இருக்கிறதுனால அவரை பொய்யா கணபதி அப்படின்னு சொல்றாங்க. இது முருகன் கோவில் எப்படி இருக்கு, எப்படி ஆச்சுன்னு கேட்டா, முருகனும் அங்க இருக்காரு, வள்ளி தேவி யானையோட இருக்காரு. அதோட ஈசனை தரிசிக்கிற விதமாகவும் இருக்கிறதுனால இது முருகன் கோவிலாகவும் அறியப்பட்டது. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற திருக்குளம் முருகன் தன் வேளால உண்டாக்கியது. திருவண்ணாமலையில அருணகிரிநாதரை தடுத்தாட்கொண்ட முருகன் அவரை இங்கு அழைச்சிட்டு இந்த தலத்தை பத்தியும் பாட வச்சிருக்கிறார். அதனால இது அருணகிரிநாதரால பாடல் பெற்ற தலம். அதோடு கிருபானந்த வாரியாரால போற்றப்பட்ட தலம். இன்னும் பலவிதமான சிறப்புகள் இந்த கோவிலுக்கு இருக்கு. நான் நேரமின்மையை கருதி, உங்களோட நேரத்தை கருதி சுருக்கமா இத பத்தி சொல்லி இருக்கிறேன். வயலூர் முருகன் கோவில் அப்படின்னு தான் வருது. ஆனா அங்க போய் பார்த்தா மூலவர் சிவபெருமான் தான் இருக்காரு, அம்பாளும் இருக்காங்க. வள்ளி தெய்வ யானையோடு முருகன் இவரை வழிபடுறது, பூசிப்பது அங்க சிறம். இதனாலயும் முருகன் கோவில்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம அந்த முருகன் கோவிலை பத்தி, வயலூர் கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அதோட சிறப்புகளை இன்னொரு நாள் விரிவா பார்க்கலாம்.